ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி பில் பற்றி தான் போட்டுருந்தோம் வீடியோஸ். பட் ஆனால் பிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தெரியும் சிபி மட்டும் இல்லை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸ், மானிட்டர் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓல்ட் பிசி செட்டப் அப்படின்னும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மானிட்டர்ஸ் பற்றி தான். ஸோ மானிட்டர்ஸ் பற்றி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வீடியோ போட்டதில்லை, ஒன்லி வெஸ்டர்ன் சைடில் தான் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இங்கே தமிழில் மோஸ்ட்லி யாரும் போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த மானிட்டர் பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதால இந்த வீடியோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அது எல்லாமே எடிட்டிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரியும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் நல்லா தெரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மானிட்டர்ஸ் வாங்குவீங்க. ஸோ அதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் சூஸ் பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடுவோம். இன்னொரு ஃபேமஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மானிட்டர் சூஸ் பண்ணுறது. ஸோ மானிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை பட்ஜெட் வச்சிருப்போம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட், அதாவது வந்து 10,000 20,000 பார்ப்பீங்க நிறைய பேர் மானிட்டர். அது ஓகே, கேமிங்க்கு எடிட்டிங்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் வந்து கர்வ் மானிட்டர் வாங்க போகிறீங்க, அது கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக நான் வாங்க போகிறேன், எடிட்டிங்லாம் பண்ணணும்னா அந்த டைம் லைன்லாம் பார்க்க பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி மானிட்டர்ஸ் வாங்க போகிறேன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கும், 50,000 மேலே 80,000 மேலே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மானிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுறவங்க அண்ட் மியூசிக் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பெரிய மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மிச்சப்படி என்ன மாதிரி ஒரு நார்மல் பீப்புள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் மானிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 இன்ச்சில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவோம் ஒரு மீடியம் இதில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20,000 ரேஞ்சில் இருக்க மானிட்டர்ஸ். பட் ஆனால் அந்த 10 to 20,000 இருக்க மானிட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சில மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்ஃபுல் ஃபார் த மணி. பட் ஆனால் சில மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிக்கு வந்து ஒர்த் இல்லை. ஃபர்ஸ்ட் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மானிட்டர் வாங்க போறீங்கன்னா மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாம்சங் மானிட்டர் யூஸ் பண்ண போறேன்னா சாம்சங் மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த சாம்சங் மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர், அதோட மாடல், அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்லாம் போட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1ms 2ms 3ms 4ms அப்படின்ற மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம். ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அவுட்புட்டை தருது, அந்த ரெஸ்பான்ஸ் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க அந்த ரெஸ்பான்ஸ் டைமே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து GTG அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MPRT அப்படின்னு சொல்லுவாங்க. GTGனா என்ன, MPRT நான் சொல்லுறேன். GTGனா கிரே டு கிரே அண்ட் நம்மளோட MPRTனா மூவிங் பிக்சர் ரெஸ்பான்ஸ் டைம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டைம். GTGயோட ஃபுல் ஃபார்ம் தான் நான் சொன்னேன். ஆனால் GTGனா என்ன, MPRTனா என்னன்றது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவனை சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்துட்டே இருப்பான், நானும் வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அந்த ஃப்ரேம்ஸ் மாறும், லைக் வந்து பார்த்தீங்கன்னா சீன் மாறும்ல. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து அப்பியர் ஆகுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா GTGன்னு சொல்லுவாங்க. லைக் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வருது அப்படின்றது தான் GTG. ஸோ GTG லேக் ஆகிறது எங்கே பார்க்கலாம்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா GTG லேக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணியிருக்காது நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ அது ரெண்டர் இல்லை, நெக்ஸ்ட் ஃப்ரேமை காமிச்சிருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா GTGயோட லேக். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த GTGயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா 1ms அப்படின்னு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கிடையாது. பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா 1ms வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பெஞ்ச்மார்க் டிஸ்பிளே வெப்சைட்டில் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அந்த மானிட்டர் இதை போட்டு அதோட ரெஸ்பான்ஸ் டைம் எப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் வந்து ரியல் டைம் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். தென் கம்பேர் டு அதை வந்து பிராண்ட் வந்து அமேசானில் போடுறதுலாம் நம்ப முடியாது நம்ம. ஸோ ரியல் டைம் ரெஸ்பான்ஸ் டைம் நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதோட வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MPRT மூவிங் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஸோ அது எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஸ்அப்பியர் ஆகுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா MPRT. GTGனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா GTG. MPRTனா எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியர் ஆகுது, அதுதான் வந்து MPRT. GTG வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு லரினஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ MPRT வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மானிட்டர்ஸ் அந்த மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. MPRT எது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா GTGக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். மானிட்டர்ஸில் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்காக அந்த அவுட்புட் நல்லா கிளாரிட்டியாக தெரியுறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்த்ஃபுல்லாக பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GTG பற்றி சரி MPRT பற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பான்ஸ் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர் சூஸ் பண்ணுறது இல்லை, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ண பேனல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம LED பேனல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ரீசெண்டாக OLED, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி LED, மைக்ரோ LED அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து அட்வான்டேஜாக இருக்கும், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த LED சூஸ் பண்ணலாமா, இல்லை மைக்ரோ LED சூஸ் பண்ணலாமா, இல்லை மினி LED சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் பார்த்துலாம். பேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா GTG ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா LCDன்னு சரி LEDன்னு சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1
மீட்டர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஜி ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கு. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்இடும் மைக்ரோ எல்இட்லையும் பார்த்தா 0.1 மீட்டர் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஜி ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாக இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடியும் எல்சிடியும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் டைம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அது ஜிடிஜி ரெஸ்பான்ஸ் டைம், எம்பிஆர்டி ரெஸ்பான்ஸ் டைம் பற்றி பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மானிட்டர் சூஸ் பண்ணுறேன், இந்த மானிட்டரோட பேனல், அதாவது அது எல்இடியால, எல்சிடியால, ஓஎல்இடியா, மைக்ரோ எல்இடியால, மினி எல்இடியா அப்படின்றத பார்த்து தான் வாங்குவோம். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிளான்றது செக் பண்ணுவோம். இது இல்லாமல் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எல்சிடி பேனல்ஸ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனல்ஸ் என்னன்னா ஓஎல்இடி அண்ட் மைக்ரோ எல்இடி பேனல்ஸ். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா காஸ்ட் தான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியும் எல்சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபோர்டபுள் காஸ்ட்ல இருக்கும். பட் ஆனால் வந்து ஓஎல்இடும் மைக்ரோ எல்இடும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடினா என்னது, எல்இடினா பார்த்துடலாம். ஸோ எல்சிடி எல்இடினா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எல்சிடி எல்இடி என்ன பண்ணணும்னா சிம்பிள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட், ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வருதுன்னா அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டான போலரைசஸையும் கலர் ஃபில்டர்ஸையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி தரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு லைட் வருது. ஸோ அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போலரைசஸையும் கலர் ஃபில்டர்ஸையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்இடி எல்சிடி பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் போலரைசஸையும் கலர் ஃபில்டர்ஸையும் மாறி உங்களுக்கு இந்த வீடியோ அவுட்புட் வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியும் சரி எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஓஎல்இடும் மைக்ரோ எல்இடும் அப்படியே மாறும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த எல்சிடி எல்இடின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எஃபிஷியன்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டில் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து டியூரபிலிட்டி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 2019 நினைக்கிறேன். 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மானிட்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 நான் வாங்கினேன். அதாவது எங்கள் அப்பா வாங்கினது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வருது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ எல்இடியோ இல்லை ஓஎல்இடி வாங்கணும்னா அதோட டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். பட் இது வந்து எல்ஜியும் சாம்சங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஏதோ சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிவி வந்து அது வந்து அதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி மானிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி உழைக்கிற ஒரு மானிட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி அண்ட் எல்சிடினா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென் கம்பேர் டு அந்த ஓஎல்இடிக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் எல்இடி எல்சிடியில் வராது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரை நான் எடிட் பண்ணுறேன்னா என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதோட பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலேட் ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைட் அந்த கான்ட்ராஸ்டோ சரி. இப்போ நான் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியாக பண்ண முடியாது. பிகாஸ் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும். அந்த எடிட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கரெக்டாக பார்க்கணும். ஹெச்டிஆர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணும். அது எடிட்டராக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ அவுட் தரும்போது நல்லா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர்ஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் இதுவே வந்து ஓஎல்இடிலையும் மைக்ரோ எல்இடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட வச்சுக்கலாம். அந்த எல்இடி எல்சிடி பற்றி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி எல்இடி பேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மினி எல்இடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு எல்இடி எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நல்லா பெட்டராக பண்ணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினி எல்இடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லைட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓகே எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் எல்இடி எல்சிடியில் டிவியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா பிக்சல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் காமிக்கும் போது எல்லா பிக்சல்ஸும் ஆன் ஆகும். பட் ஆனால் வந்து இந்த மினி எல்இடியில் என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க எவ்வளோ பிக்சல்ஸ் தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். விச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளோட எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்ல இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கன்செப்ஷன் வைஸும் சரி அந்த மினி எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியன்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் கிளாரிட்டி வைஸும் சரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினி எல்இடிக்கும் எல்இடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் இந்த மானிட்டர் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியாது. லைக் ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ல தெரியும். பார்டர்ல இல்லை நீங்கள் பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வந்து பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி தெரியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எல்சிடி பேனல்ஸ். இதுவே இந்த மினி எல்இடி என்ன ஆகும், இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக்கா தெரியும். ப்ளூ வந்து ப்ளூஷ் இது வந்து வரவே வராது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி எல்இடிக்கும் எல்இடிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் மினி எல்இடி ஏன் சொல்றேன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் பிக்சல்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கும் எப்பவுமே ஆஃப் பண்ணிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் கன்சப்ஷன் நல்லா பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி எல்இடி இல்லாமல் நிறைய குவாண்டம் மானிட்டர்ஸ்
மானிட்டர்ஸ் இருக்குது. அந்த சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மானிட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஐலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கும். இப்போ எல்சிடி பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி ஃபுல் ஃபார்ம் தெரியும், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கம்மியாக பார்க்குறேன். எல்சிடிலே நான் என்ன பெட்டராக வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன், விஏ, ஐபிஎஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐபிஎஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தரும். அண்ட் அது இல்லாமல் விஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரும். அண்ட் டிஎன் என்ன பண்ணுன்னா அந்த ஐஎஸ்ஏ ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கும். அட் லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்தோம்னா ஓலெட், மைக்ரோ எல்இடி இருக்குது. ஸோ இந்த ஓலெடும் மைக்ரோ எல்இடும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்இடிலையும் எல்சிடி லைட்டை வச்சு, அதாவது லைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போலரைஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணுச்சு. பட் ஆனால் வந்து இந்த மைக்ரோ எல்இடிலையும் ஓலெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கலர்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டயோடு வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும் நம்மளோட டிஸ்பிளே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடிக்கும் ஓலெட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓலெடோட அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கலர் அக்யூரேசி அண்ட் அது இல்லாமல் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இஷ்யூ கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வேளை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாடலுக்கு பதில் நீங்கள் ஓலெட் மானிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் கரெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். உங்களால் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஓலெட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் ஃபார் அந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் ஆடுறவங்களுக்கு இந்த ஃப்ரேம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்பிஆர்டி, ஜிடிஜிலாம் நீங்கள் பார்த்து வாங்கணும். எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து டிசேப்பர் ஆகுது, எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃப்ரேம் அப்பியர் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி வாங்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலெட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிக்சல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இது டிஸ்பிளே போக நிறைய சான்சஸ் இருக்குது சீக்கிரமாக. லைக் ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே அந்த ஸ்பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போக சான்சஸ் இருக்குது. அண்ட் கம்பேர்ட் டு எல்இடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 5 இயர்ஸ் போகுது. ஆனால் நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது வரும். பட் ஆனால் அந்த சாம்சங், எல்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி தர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் மானிட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா வாரண்டி இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸில் டிவிஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டிஸப்பியர் ஆகிறதுக்காக அந்த ஒரு ஓலெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க மொபைல்ஸில். அது மொபைல்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய லேப்டாப்ஸ், அதாவது ஐஎன் லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓலோட அட்வான்டேஜும் பார்த்தாச்சு, டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தாச்சு, அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எல்இடி. ஸோ மைக்ரோ எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ஓலெட் மாதிரி தான். பட் ஆனால் வந்து இதில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதில் பிக்சல் பேர்ன் ஆகும், அதில் பிக்சல் பேர்ன் ஆகாது. அண்ட் அது இல்லாமல் ஜிடிஜி ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர் டு மைக்ரோ எல்இடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எல்இடி கம்மியாக இருக்கும் ஜிடி ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எல்இடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தரும். மைக்ரோ எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எல்இடி சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட், இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த மைக்ரோ எல்இடி. பட் ஆனால் வந்து அந்த பிக்சல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது நம்மளோட ஃபோன்ஸ்லையும் சரி நம்மளோட மானிட்டர்ஸ்லையும் சரி வைக்க இடம் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எல்இடி மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபோன்ஸ்லையும் சரி லேப்டாப்ஸில் இல்லை மானிட்டர்ஸில் யூஸ் பண்ண சான்சஸ் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸோட டிஃப்ரென்ஸ். அந்த பேனல்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மானிட்டர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை ரிசர்ச் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மானிட்டர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை தரேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஐ திங்க் இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தியரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல. புரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெக்ஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு சந்திப்பு மட்டும் தான். பாய்.